சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களது வீட்டில் நேற்று நடந்த மிக முக்கியமான ஒரு அதிர்ச்சியான தகவல். நேற்று முதல்வர் ஸ்டாலின் அவர்களது மருமகன் சபரீசன் அவர்களது தந்தை அவர்களது மறைவின் காரணமாக ஸ்டாலின் அவர்கள் மிகவும் கவலையுடன் கண்ணீருடன் நேற்று முழுவதும் உணவுகள் எதுவும் உட்கொள்ளாமல் இருந்ததால் அவரது உடல்நிலை தற்பொழுது மருத்துவர்களால் பார்க்கப்படும் நிலைமைக்கு மாறியுள்ளதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. தனது நண்பர், தனது உறவினர் என்பதை ஒட்டுமொத்த உறவுகளை வைத்துள்ள ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள இந்த அதிர்ச்சியான சோகத்தின் காரணமாக கடந்த சில மாதங்களாகவே கோபாலபுரத்தில் தொடர்ச்சியான மறைவின் காரணமாகவும் என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சியில் இருக்கிறது கோபாலபுர குடும்பம். தற்பொழுது தனது மருமகனின் தந்தை அவர்களது மறைவிற்கு நேற்று சென்ற ஸ்டாலின் அவர்கள் நேற்று ஒரு நாள் முழுவதும் அங்கேயே இருந்துள்ளார். அவர் உணவுகளையும் மருந்துகளையும் சரியாக உட்கொள்ளாத காரணத்தினால் அவரது உடல்நிலை தற்பொழுது மருத்துவர்களால் பார்க்கக்கூடிய நிலைமைக்கு மாறியுள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதேபோல் தொடர்ந்தால் நிச்சயம் மருத்துவமனையிலேயே ஸ்டாலினை அனுமதிக்க நிலைமை உருவாகிவிடும் என்பதையும் மருத்துவர்கள் எச்சரிக்கையும் செய்துள்ளனர். மேலும் 2026 சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 7 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் ஸ்டாலின் அவர்கள் அதிக அளவு கவலைகள் மேற்கொள்ளக்கூடாது. அதிக அளவு அவர் கவலையை அடைந்தால் அதுவும் அவரது உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதிமுகவின் ஒட்டுமொத்த பிரச்சாரமும் தற்பொழுது மிக மிக தீவிரமாக இருக்கக்கூடிய நிலையில் திமுகவில் இருந்து ஸ்டாலின் அவர்கள்தான் வரவேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. உதயநிதி அவர்களும் மூத்த அமைச்சர்களும் பிரச்சாரத்திற்கு சென்றாலே போதுமானது. சென்னை போன்ற பகுதிகளில் ஸ்டாலின் அவர்களது பிரச்சாரம் இருந்தால் போதுமானது என்பதற்கேற்ப திமுகவின் தலைமை முடிவெடுத்திருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதற்கு மிக முக்கியமான காரணம் ஸ்டாலின் அவர்களது உடல்நிலையை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்ட முடிவுதான் என்றும் கண்ணீருடன் நேற்று முழுவதும் ஸ்டாலின் அவர்கள் இருந்துள்ளார். இது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.